ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் மாஸ்டர் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டோரி டேப் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டோரி டேப் வந்து எப்போ எனோபிள் ஆகும், அதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரி டேப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டோரி டேப்புங்கிறது ரொம்ப சின்ன சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன், யூடியூப் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் தான் ஸ்டோரி டேப்பு. ஸ்டோரி டேப் வந்து எனேபிள் ஆகிறதுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அந்த ரீச் பண்ணிவிட்டு ஒரு 7 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஸ்டோரி டேப்பே வந்து எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் கிட்ஸ் ரிலேட்டட் சேனல்ஸு, கிட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த சேனல்ஸ்க்கு வந்து ஸ்டோரி டேப் வந்து கிடையாது. ஸ்டோரிஸை வந்து நீங்கள் மொபைல் மூலமாக மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் லேப்டாப்லேருந்து அப்லோட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டோரி டேப், ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டோரி போட்டாலும் அது 7 நாள் வரைக்கும் இருக்கும். 7 நாள் கழித்து நீங்கள் இன்னொரு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதுசாக வந்திருக்கிற யூடியூப்பில் வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிஸுக்குன்னே தனியாக வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் செக்ஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் அப்டேட் ஆயிருக்கு. முதல்லாம் அந்த அப்டேட் வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்த அனலிட்டிக்ஸில் அந்த பார்த்தீங்கன்னா ஓவர்வியூலே உங்களுக்கு ஸ்டோரிஸுக்குன்னே ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டோரி போட்டிருக்கீங்க, அந்த ஸ்டோரிஸில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதே போல் அங்கே இந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ற அந்த டேட்டுமே இருக்கும். லாஸ்ட் 7 டேஸ். ஸோ 7 டேஸாக அந்த ஸ்டோரி டேப் இருக்கும். அந்த ஸ்டோரி அந்த எக்ஸ்பைரி ஆன பிறகு தான் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டோரிஸே போட முடியும். இன்னும் நிறைய உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரிலாம் 2 ஸ்டோரி கூட அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், நான் இன்னொரு வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்டோரிஸில் நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை ஏதாவது எமோஜிஸ் வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பற்றி தெரியணும்னா, டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.